மதீனாவில் யூத மத அறிஞர் அவரை மாதிரி தௌராத் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் யாரும் இல்லை. அப்துல்லா இப்னு சலாம் மிகப்பெரிய ஒரு யூத மத அறிஞர். யூதர்களும் பெரும் பெரும் தலைவர்களுக்கெல்லாம் ஏதாவது வேதத்தில் சந்தேகம் இருந்தால் இவர்கிட்ட தான் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்குவாங்க. அவ்வளவு தௌராத் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் அப்துல்லா இப்னு சலாம். தௌராத் வேதத்தை கரைத்து குடித்த அப்துல்லா இப்னு சலாமுக்கு தெரியும் கடைசி நபி ஒருவர் வருவார். ஏன்னா அது தௌராத்துல பதியப்பட்டு இருக்குது. இறுதி தூதர் ஒருவர் வருவார். அவர் வந்தால் அவரைத்தான் நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு இறக்கப்படுகிற அந்த வேதத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதெல்லாம் தௌராத் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள் அப்துல்லா இப்னு சலாமுக்கு தெரியும். அவ்வளவு தௌராத் வேதத்தை தெளிவாக படித்தவர்கள். எப்படியாவது சத்தியத்தின் பால் சென்று விட வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்கிற யூத மனிதர். சத்தியத்தின் பால் போயிடணும், தவறான வழியில் சென்று விடக் கூடாது என்று உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்த யூத மத அறிஞர் அப்துல்லா இப்னு சலாம். மக்காவில் ஒரு இறை தூதர் தோன்றிவிட்டார் என்கிற செய்தி மதினா வரை வருகிறது. அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் வெயிட் பண்றாங்க. ஏன்னா தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மக்காவில் கடைசியில் இருக்க மாட்டார், யஸ்ரிபுக்கு வருவார். யஸ்ரிப்னா மதினா, மதினாவில் அவர் தோன்றுவார் என்று அவருக்கு தெரியும். வரட்டும் பார்த்துக்கலாம். அவர் உண்மையில் இறை தூதர் தானா என்பது சில சந்தேகங்களை கேட்டு அவரிடத்திலே தெளிவு பெற்றுக் கொள்ளலாம், அவர்கிட்ட நாம கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு ரெடியா இருக்கிறாங்க அப்துல்லா இப்னு சலாம். யூத மத அறிஞர் எப்போ ஹிஜ்ரத்து செஞ்சு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள்ளால் வந்தார்களோ, கிட்டத்தட்ட அந்த நபியை நான் பார்த்தே ஆவணும், பேசணும், சில கேள்விகளை கேட்கணுங்கிறதுக்கு 13 வருஷம் வெயிட் பண்றாங்க அப்துல்லா இப்னு சலாம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் மதீனாவில் உள்ளே நுழைகிறார்கள். அப்போதான் அப்துல்லா இப்னு சலாம் பெருமானாரை நேரடியாக சந்திக்கிறார்கள். அப்போ ஹசரத் அப்துல்லா இப்னு சலாம் அவங்க சொல்றாங்க, அவர் முகத்தை பார்த்ததும் நான் விளங்கிக்கிட்டேன் இவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு. ஏன்னா அறிஞர்களுக்கு என்று அல்லாஹ் சில ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அப்துல்லா இப்னு சலாம் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் தடவை எப்போ நான் நபியை பார்த்தேனோ அப்பவே விளங்கிட்டேன் இவர் முகத்தை பார்த்து இவர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு விளங்கிட்டேன். இருந்தாலும் நான் சில கேள்விகளை அவரிடத்திலே கேட்டு நான் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் முன்னால் போய் நின்றேன். நான் யூத மத குருக்களில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக மதீனாவில் இருக்கிறேன், என் பேர் அப்துல்லா இப்னு சலாம். அறிமுகப்படுத்திட்டு அப்துல்லா இப்னு சலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் உங்களை டெஸ்ட் பண்ணணும், அதுக்காக வேண்டி நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு நீங்கள் சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டால் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நபி என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அப்துல்லா இப்னு சலாம் சொன்னாங்க. சரி கேளுங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் கேள்வி அப்துல்லா இப்னு சலாம் அவங்க கேட்டாங்க, முதல் கேள்வி இறுதி நாளின் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா அது தௌராத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இறுதி நாளின் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. 2வது கேள்வி கேட்கிறாங்க, சொர்க்கவாசிகளுக்கு முதலில் கொடுக்கப்படக்கூடிய உணவு என்ன அப்படின்னு 2வது கேள்வி கேட்கிறாங்க. 3வது கேள்வி கேட்கிறாங்க அப்துல்லா இப்னு சலாம், குழந்தை தன் தந்தையில் சாயலிலும் தன் தாயின் சாயலிலும் பிறக்குது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேள்விகளை அப்துல்லா இப்னு சலாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அந்த நேரம் தான் ஜிப்ரீல் வந்துட்டு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ரசூலுல்லாஹ் பேசுறது எதுவுமே ரசூலுல்லாஹ் பேசுறது இல்லை, அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் பேசுவான். அதுதான் நுபுவத்தினுடைய அடையாளமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பேசுறது எதுவுமே நான் பேசுறது இல்லை, என் ரப்பு பேசுறது நான் பேசுவேன். ரப்பு என்ன சொல்லானோ அதை நான் சொல்லுவேன். ஒமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. எதுவுமே அவராக பேசுவதில்லை, நான் என்ன பேச சொல்றேனோ அது பேசுவார். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான். என்ன அமைதி ஆயிட்டீங்களே அப்துல்லா இப்னு சலாம் கேட்கிறாங்க. இல்ல விஷயம் வந்துச்சு, இப்பதான் ஜிப்ரீல் வந்துட்டு போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீலா? அவருக்கு எங்களுக்கும் வேண்டாத ஆளாச்சா அவரு? யார் சொல்றா? அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாங்க, ஜிப்ரீலா? அவர் எங்களோடு பகைமை கொண்டவர், அவரை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்ல, எனக்கு முன்னால் வந்த அத்தனை இறை தூதர்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் இருந்தது. இப்பவும் அவர்கள் தான் எனக்கு இந்த செய்திக்கு பதில் சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். நீ கேட்ட கேள்விக்கு நானா சொல்ல முடியாது, என் ரப்பு சொல்லி அமிச்சான். இப்பொழுதும் அந்த செய்தியை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அவர்தான் இறையினுடைய தூதினுடைய செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. நீங்கள் பகைமை கொண்டது எதுக்கு தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் ஒப்படைச்சிருந்தான். வெறுமன இறை செய்தியை கொண்டு வருவதற்கு மட்டுமல்ல, யார் அல்லாஹ்வினுடைய வேதத்தை மறுப்பார்களோ, யார் நபிமார்களை மறுப்பார்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சட்டத்திட்டங்களை புறக்கணிப்பார்களோ,
அல்லாஹ்வினுடைய கோபத்திற்குள்ளால் அந்த சமுதாயம் மாறுமோ அவங்களை அழிக்கிறதுக்காக வேண்டிய ஜிப்ரீல் அல்லாஹ் அனுப்புவான். அப்படியே திருப்பி போட்டுருவாங்க பூமி அப்படியே திருப்பி போட்டுருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கோபம் வந்து அந்த வேலை தான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க எங்கே அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகிறதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க அழிவை உண்டாக்குவதற்காக வேண்டியும் வருவார்கள். நீங்க சரியா நடந்துக்கல, அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து அதாபு கொடுத்துட்டு போனாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதனால பகைச்சுக்கிட்டீங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க போய். அதனால நீங்க பகைச்சுக்கிட்டீங்களே தவிர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எதிரி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலைக்கு அவருக்கு சொல்றாங்க. அவருக்கு அதுல ஒரு கொஞ்சம் விளக்கம் கிடைச்சிருச்சு. சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு நபிமார்கள் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நான் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய ரசூல்கள் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கேள்வி, இறுதி நாளினுடைய முதல் அடையாளம் என்ன? இப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு சொன்னாங்க, ஒரு பெரும் நெருப்பு அது கிழக்கு திசையை நோக்கி அந்த நெருப்பு மக்களை விரட்டி சென்று மேற்கு திசையை கொண்டு போய் அந்த மக்களை சேர்த்து விடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெருப்பு குண்டம் கிளம்பும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே வார்த்தையை அல்லாஹ் தௌராத்திலையும் சொல்லியிருக்கிறான். இந்த வார்த்தையை சொன்னதும் அப்துல்லா இப்னு சலாம் ஆடி போயிட்டார். சரி, இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு என்ன அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய மீனுடைய ஈரலின் சதை துண்டு என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் அதை சாப்பிட நமக்கு தௌஃபீக் செய்வானா? மீனுக்கு ஈரல் இருக்குமான்னு நமக்கு தெரியல. இன்ன வரைக்கும் அந்த ஈரலை நம்ம பார்த்தது இல்லை. அது எந்த மூலையில கிடக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய மீனின் ஈரல் துண்டை, அதனுடைய இறைச்சியை அவர்கள் சொர்க்கவாசிகளுக்கு முதல் உணவாக கொடுக்கப்படும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நம்ம அதை ருசி பார்த்ததே இல்லை. பாப்பீங்க எங்க? சொர்க்கத்துல. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? மூணாவது, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட கேள்விக்கு பதில், குழந்தை தந்தையினுடைய சாயலிலும் தாயினுடைய சாயலிலும் எப்படி பிறக்கிறது? அதற்கு பதில் சொல்லுங்க. அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்ணுடைய அந்த கருவறையில் ஆணினுடைய நீர்த்துளி முதல்ல போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த குழந்தை ஆணின் சாயலில் பிறக்கும். பெண்ணினுடைய அந்த துளி நீர்முட்டை அவர்களுடைய அந்த தண்ணீர் பெண்ணினுடைய கருவறையில் முதல்ல போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த தாயின் சாயலில் அந்த குழந்தை பிறக்கும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான பதிலை சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளும் பொழுது ஆணினுடைய இந்திரிய துளி முன்னால் சென்று விட்டால், பெண்ணுடைய கருவறை கொள்ளால் முன்னால் சென்று விட்டால் ஆணில் சாயலில் பிறக்கும். அதாவது கணவனுடைய சாயலில் பிறக்கும், கணவனுடைய சொந்த பந்தங்களுடைய சாயலில் பிறக்கும். இதே பெண்ணினுடைய கருவறையில் பெண்ணுக்கு வரக்கூடிய அந்த நீர் எப்படி ஆணுக்கு நீர் முதுகந்தண்டிலிருந்து வெளிப்படுகிறதோ அதே போல பெண்களுக்கு உண்டான நீர் தங்களுடைய நெஞ்சுக்குழியில் இருந்து வெளியாகும். அந்த நீர் ரெண்டு நீரும் போய் கருவறையில் சேர்ந்தார் மட்டுமே அங்கே குழந்தை தரிபடும், குழந்தை பிறக்கும், குழந்தை உண்டாகும். எது ஃபர்ஸ்ட் போய் அங்க உட்கார்ந்துருதோ அந்த சாயலில் குழந்தை பிறக்கும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை சொல்லி முடிச்சதும் அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள், நான் சாட்சி சொல்லுகிறேன், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல். உடனே சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமாவை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனது இந்த ஆயத்து தான். வலவு அன்ன அஹ்லல் கிதாப் ஆமனு வத்தகவ். ஓ வேதக்காரர்களே, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடப்பீர்களேயானால் லகஃபர்னா அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம். அதுக்கு முன்னால நீங்க எல்லாம் செஞ்ச பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுறான். அப்துல்லா இப்னு சலாம், உங்க பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், இப்போ நீங்க ஃப்ரெஷ், உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னாங்க. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை இங்கே பதிவு செய்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வல அதுகல்னாஹும் ஜன்னாத்தின் நஈம். அது மட்டும் அல்ல, அருள் நிறைந்த சொர்க்க சோலைகளில் உங்களை நாம் நுழைய வைப்போம், பாவத்தையும் மன்னிச்சிருவோம். ஓ வேதக்காரர்கள், அது மட்டும் அல்ல, நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் பாவத்தையும் மன்னிச்சிருவோம். வல அதுகல்னாஹும் ஜன்னாத்தின் நஈம், அருள் நிறைந்த சொர்க்க சோலைகளிலும் உங்களை நான் நுழைய செய்வோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே பேசுவான். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.